வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் இக்கோவிலுக்கு பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காத வகையில் கூடிக்கொண்டே உள்ளது. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் ஆகும். இக்கோவிலில் மரகதக்களால் ஆன மயில் விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்கள் இருப்பதும், திருமண கோலத்தில் வள்ளி மணவாளன் காட்சி அளிப்பதும் இக்கோவிலுக்கு கூடுதல் சிறப்பு ஆகும். மேலும் இக்கோவிலுக்கு தொடர்ந்து 6 வாரங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இன்று ஜூன் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை வைகாசி மாத பரணி நட்சத்திரம் என்பதால் விடியற்காலை முதலே இக்கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தது. இதனால் கோவிலின் பின்பகுதியில் உள்ள அன்னதான மண்டபம் வரையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விடியற்காலை மூலவருக்கு பால், தயிர், இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் அபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மூலவருக்கு மஞ்சள் நிற புஷ்பத்தில் பச்சை வண்ண ராஜ அலங்காரம் செய்தனர். இதன் பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புதுரோடு கூட்டுச்சாலை, அகரம் கூட்டுச்சாலை ஆகிய பகுதிகளில் இருந்து இக்கோவிலுக்கு வந்து செல்ல 10 மினி பேருந்துகள் இயக்கப்பட்டது. இந்த பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டும். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மினி பேருந்துகளை கூடுதலாக இயக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து சமய அறநிலைத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை ஆகிய 3 துறைகளின் அதிகாரிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்த வேண்டும். பக்தர்கள் விரைவாக வந்து செல்ல இக்கோவிலில் உள்ள அனைத்து வழிகளையும் பயன்படுத்த வேண்டும் என பக்தர்கள், சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.